அன்பானவர்களே, நாம் இந்த வேளையில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பூரணழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே. சம்பூரண அழகுள்ளோர் எந்தனை கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தார், உம்மில் உள்ள எங்கள் நன்மை போற்ற நினைத்தார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தார், உம்மில் உள்ள எங்கள் நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சோதனை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமே எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர் மோதும் பூமிழி போல் மின்னும் ஜடமோடி என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர் மோதும் பூமிழி போல் மின்னும் ஜடமோகமே, என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதை நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே
போதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பாடும்போது ஏதோ ஒரு வினோதமான வார்த்தைகளை பாடுகிறது போல் இருக்கிறது. உதாரணமாக அதை புரிந்து கொள்ளும்படி, வானவில் 7 வர்ணஜாலங்களோடு வானத்தில் தோன்றுகையில் அதனுடைய வண்ண அளவு அப்படியே பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு நதியின் கண்ணீருக்குள்ளே காணப்பட்டார். அந்த 7 வர்ண ஜாலங்களும் பார்ப்பவர்களுக்கு ஆகா எத்தனை அழகு என்று அண்ணாந்து பார்க்க தோன்றும். தண்ணீருக்குள்ளே அதை ரசித்து பார்க்க தோன்றும். அந்த வானவில் வர்ணஜாலங்களோடு கூட நீர் மேலே குமிழிகள் எழும்பும் போது அந்த நீர் குமிழிகள் ஒவ்வொன்றிலும் அந்த வானவில்லினுடைய வர்ணஜாலங்கள் தோன்றும். அதுபோல் இந்த உலகத்தின் மாயைகள், நம்மை கவர்ந்திழுக்கும் சக்திகள் நம்மை ஆண்டவரை விட்டு வேறு பக்கமாக இழுத்துச் சென்றால், அப்படி என்னை மயக்கினால் கூட எனக்கு அது வேண்டாம். அந்த மாயையான கவர்ச்சியில் மயங்கி போக மாட்டேன். அது மண்ணாசை என்ன, பொன்னாசை என்ன, பெண்ணாசை என்ன, என் ஆசையாக இருந்தாலும் ஆண்டவருக்காக அவைகளையெல்லாம் துச்சமாக என் காலில் விதித்து என் ஆண்டவரையே உயர்வாக மதித்து, நீரே போதும், வேறே வேண்டாம், எந்த நண்பர் இயேசுவே என்று பக்தர் பாடுகிறார். அந்த சரணத்தை ஒரு விசை கூட பாடலாம். நீர் மேல் மோதும் குமிழி போல் இன்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர் மேல் மோதும் குமிழி போல் இன்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நம்முடைய ஆண்டவரை, அவருடைய அழகை சிந்தித்து அவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். அவருடைய அன்பை எண்ணி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீரே போதும், வாய் திறந்து சொல்வோம். பூரண அழகுள்ளவரே. வீட்டில் அமர்ந்து கொண்டு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த இந்த கல்வாரி அன்பு என்னை கவர்ந்து எடுக்கிறது. முள்ளில் மலர்ந்த ஒரு ரோஜா என்னை கவர்ந்து இழுக்கும் போது அது முள்ளின் மேல் நின்று கொண்டல்லவா என்னை கவர்ந்து எடுக்கிறது. அதுபோல என் கல்வாரி நேசர் 10,000களில் சிறந்தவர், பல கோடிகளில் உயர்ந்தவர் என்னை கவர்ந்து எடுக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் கல்வாரியில் காணும் பொழுது என் கல்லான உள்ளத்தை உருகச் செய்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை பார்க்கும் பொழுது பரலோகத்திலே என்னை வாழ வைக்கிறார். இந்த அன்பை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஏகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாரே
துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா எங்களுக்கு ஆண்டவரே, வல்லமை தாரும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்பா. தேவை தேவா ஒரு குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இறங்குவதாக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்போம். எல்லார் அந்நிய பாஷைகளை பேசி அவரை புகழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அவரை அந்நிய பாஷையிலே புகழுவோம். நம்முடைய ஆவியின் சிந்தை என்னதென்று ஆண்டவர் அறிவார். அது உலகத்தாரோடு பேசுகிற பாஷை அல்ல, அது தேவ பாஷை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரோடு பேசாமல் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அதை ஒருவரும் அறிய மாட்டார்கள், தேவன் அறிவார். இந்த ரகசியங்கள் போகும் பொழுது நம்முடைய இதய பாரங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் செல்கிறது. அவருடைய அபிஷேகம் நம்ம இறங்கி வருகிறது. ஓ கர்த்தரே, ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. ஆவியானவரே ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும்
தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஏகமாய் ஆவியானவரே, பிதாவினிடத்திலிருந்து வருகிறவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் எல்லாரும் இறங்கி வாரும் ஐயா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய ஆவியானவர் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பும். பராக்கமானா சந்தனா ரமபாபாபாபானா அந்நிய பாஷைகளால் நிரப்பும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா ரிமக்கபா. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ரமரஷா விக்கம்பரஷா உம்முடைய ஆவியானால் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். எங்களுக்கு அதுவே இளைப்படைந்த வாழ்க்கையில் இளைப்பாறுதல் அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினால் நிரப்பி உடைய வார்த்தைகளால் இளைப்பாற பண்ணுவீராக. ஆண்டவரே, ஆவியாயிருக்கிற கர்த்தராலே நாங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணெய் உள்ள கனிகளாக எண்ணெயோடு எரிகிற விளக்குகளோடு மணவாளனை சந்தித்த அந்த கனிகளைப் போல எங்களை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, மேலானவைகளை நாடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்குப்படி உடைய ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். பரலோக மகிமை மாத்திரமல்ல, பூமியில் இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படி அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இறங்கி வந்த அந்த நாளிலே தம்முடைய சீஷர்களை எல்லாம் பூரணமாய் இருக்கிறது, ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லத்தக்கதாக அவர்களை அநேகருக்கு மத்தியிலே கனவான்களாக பயன்படுத்தி அவர்களை உம்முடைய ஆண்டவரே எல்லையில்லாத ஆசீர்வாதங்களால் நிரப்பின அதே அபிஷேகம் எல்லா இகபர நன்மைகளால் நிரப்பும்படியாய் நாங்கள் வருமானப்பட்டு செபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் நாங்கள் எங்கள் சபை விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் யார் யார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக, ஊழியர்களுக்காக, எல்லா தேவ சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை பங்கு பெற்று பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு உள்ளத்திலும், இல்லத்திலும் தேவ அபிஷேகம் இறங்குவதாக, தேவ ஆசீர்வாதம் இறங்குவதாக. எல்லா அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே ஒருமனப்படுவார்களே. சாதாரணமாக மழை காலம் வரும் பொழுது எங்க இருக்கிறது என்று கண்ணுக்கு தெரியாத தவளைகள் எல்லாம் ஒன்று கூடி சத்தமிடுகிறது என்றார். அது உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண உதாரணம் அல்லவா? கண்ணுக்கு தெரியாத இடங்களில் மறைந்திருந்து கொண்டு சத்தமிடுகிற தவளைகள் ஒரு மழையின் தண்ணீருக்காக அது கொண்டாடுகிறது. நாம் இதை திண்டாடுகிற உலகத்திலே பரலோக மகிமைக்காக கொண்டாடி, பூலோக ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய சமூகத்திலே மன்றாடி கேட்டவர்களை எல்லாம் அவர் தந்ததற்காக நன்றி சொல்லி அவருக்கு துதிபாடி கொண்டாடி நாம் மகிழ வேண்டாமா? நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். கர்த்தருடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய இந்திய தேசத்தை மாத்திரமல்ல நம்முடைய தமிழகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய சென்னை நகரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த உலகம் எங்கிலும் உள்ள எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக, சாபங்களை முறிக்கிற பரிசுத்த அக்கினி வல்லமை இறங்கும்படி ஏகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். பாபா மனதில் நினைக்கிற அந்த பாடங்களை நினைத்துக் கொண்டே அந்நிய பாஷைகளை பேசுவோம். நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து வேண்டுதல்
அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். உன் கணவனை குறித்த பாரங்கள் அவருக்கு தெரியும். உன் மனைவியை குறித்த பாரங்கள் அவருக்கு தெரியும். உன் பிள்ளைகளை குறித்த பாரங்கள் அவருக்கு தெரியும். உன் தனிமை அவருக்கு தெரியும். உன் பயம் அவருக்கு தெரியும். உன் தேவைகள் அவருக்கு தெரியும். உன் நெருக்கம் அவருக்கு தெரியும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கப் போகிறது என்ற துக்கம் அவருக்கு தெரியும். நாளைய தினத்தை குறித்து என்ன செய்வோம் என்ற கவலை அவருக்கு தெரியும். எல்லா கவலைகளையும் அவர் வைத்துவிட்டு மார்த்தாளை போல் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காமல் மரியாளை போல் அவர் சமூகத்திலே தேடி வந்திருக்கிற மகளே, மரித்த பின்னும் லாசருவை 4 நாளைக்கு பின்னே உயிரோடு எழுப்பிற அதே வல்லமை உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி ரீகாபாக்கா சாந்தாரபா அவர் சமூகத்திலே எல்லாவற்றையும் மறந்து அவர் அருகிலே ஓடி வருவாயாக, தேடி வருவாயாக. அவர் பிரசன்னத்திலே மூழ்குவாயாக. அவருடைய பிரசன்னத்தினாலே அக்னிக்கு முன்பாக மெழுகு உருவது போல அல்லேலூயா அவர் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் உருகி போகும். விகரமரஷா ஆவியின் சிந்தையோடு அந்நிய பாஷைகளை பேசி அவர்களை ஏறெடுப்போமாக. நன்றி உள்ள இருதயங்கள் புகழட்டும், பாரம் உள்ள இருதயங்கள் ஜெபிக்கட்டும். ஆவியின் வல்லமையினாலே கட்டுகள் உடைவதாக. எந்த பிசாசின் கட்டுகளும், எந்த பில்லிசுனிய கட்டுகளும், எந்த மாந்திரிக கட்டுகளும் உடைவதாக. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எரிகோ மதிலை இடித்தவருடைய வல்லமை என்றும் உள்ளது. அவர் வல்லமை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிப்போமாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் நேசகர்த்தாவே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் நேசகர்த்தாவே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆசீர்வாதியும் நேசகர்த்தாவே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா 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 வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபை நடுவே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபை நடுவே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. கனி தந்திட நாம் செழி தோன்றிட, கனி தந்திட நாங்கள் செழி தோன்றிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் வெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் வெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா 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 வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே. அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே, இந்த மறுரூபமாக்குகிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறபடி கணவன் மனைவியுடைய தேவ அன்பு இறங்கட்டும். பெற்றோர் பிள்ளைகள்
துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நாட்களில் கூட தேவரே எங்கள் மீது பாராட்டி நம்முடைய இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிய குடும்பங்களை நீர் கண்மணியைப் போல பாதுகாத்து அவர்களை போஷித்து பராமரித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து உங்களுடைய வல்லமையான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மீது வைத்த உங்களுடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தேவனுடைய ஆராதனை நாளிலே கூடி வந்து அவரை மகிமைப்படுத்த கத்த கிருபை செய்தார். நம்ம எல்லாரையும் கத்த நல்ல சுகத்தோடும் பலத்தோடு வைத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த செய்த தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாருங்கள், நாம் வேதாகமத்தை திறந்து தேவனுடைய செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இன்றைக்கு நாம் எல்லோருடைய பெரிய எதிர்பார்ப்பு அதுதான். ஆண்டவர் இயேசு வருவார், நாம் அந்த நித்திய வீட்டிலே குடியிருப்போம். ஆகவே பூமியிலே குடியிருக்கிற நாம் அனைவரும் தேவ பிள்ளைகள் அதற்கான ஆயத்தத்தை அடைய வேண்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான பகுதிகளை நாம் வாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது ஒரு தெய்வீக அறிவு. பிரசங்க வாக்கியம் வாசித்தாலும் நான் பேச போகிற 3 குறிப்புகள் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தெய்வீக அறிவு. 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் 32ஆம் வசனம் வரைக்கும் நடுகவே நான் வாசித்து அறிந்து கொள்ளலாம், அவ்வப்போது அறிந்து கொள்ளலாம். அது ஒரு வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. 29ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்படியாக 31ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது அங்கே தெய்வீக தீர்மானம் என்னவென்று விளங்குகிறது. தெய்வீக தீர்மானம் 2வது குறிப்பு. கடைசியாக 32வது வசனத்தை படிக்கும் பொழுது தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி?
அது தெய்வீக ஆசீர்வாதம் என்ற குறிப்புக்கு நான் அந்த பகுதியை பேசுவேன். அந்த வசனத்தை நான் பேசுவேன். கர்த்தர் கர்த்தர் பேசுவதற்கு கிருபை செய்வார். இப்பொழுது தெய்வீக அறிவு என்ற முதலாவது குறிப்பு கடந்து வருவோம். பிரசங்க வாக்கியத்தின் நோக்கத்தை அறிந்து கொண்டோம். நாம் எல்லாரும் பரலோகத்தில் குடியிருக்க போறவங்க. அதற்காக நம்ம என்ன செய்வாராம்? நம்முடைய சரீரம் முதற்கொண்டு ஒரு மறுரூபமாக்குவார். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, சரீரம் மூன்றையும் மறுரூபமாக்குவார். அவைகளையெல்லாம் நான் தொடுத்து இந்த சத்திய வசனங்களோடு இணைத்து பேசுவேன். முதலாவது குறிப்பு, தெய்வீக அறிவு நமக்கு வேண்டும். பரலோகம் போகணும். இந்த பூலோக குடியிருப்பிலிருந்து அடுக்குமாடு குடியிருப்புல போய் எவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும் 7 மாடி கட்டடமோ 14 மாடி கட்டடமோ எல்லாம் வானத்துக்கு கீழே தான். ஆனா பரலோகத்தினுடைய குடியிருப்புங்கிறது வானத்துக்கு மேல, வானாதி வானங்களுக்கு மேல. ஆகவே நமக்கு ஒரு தெய்வீக அறிவு வேண்டியது இருக்கிறது உலகத்திலே வாழும் பொழுது. அப்பொழுதுதான் போக முடியும். என்ன அறிவு என்றால் சகலமும் நன்மைக்கே என்ற அறிவு. இது யாருக்கு எழுதுகிறார்? ரோமர் 1 அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் இப்படியாக யாருக்கு எழுதுகிறார் பாருங்க. ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய பரிசுத்தவான்கள் ஆகலை. இன்னும் அவங்க பரிசுத்தவான்கள் ஆக போறாங்க. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்க நாம் எல்லாரும். ஆனா பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் எழுதுகிறார்கள். அனைவருக்கும். ஒவ்வொரு பாஸ்டருக்கும் ஒரு சபை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பாஸ்டர் பண்ணுற பிரசங்கமும் அனைவருக்கும். அதுபோல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையும் அப்படித்தான் சொல்கிறேன். அந்த நிருபங்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லா சபைகளிலும் தானே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆகவே அனைவருக்கும் சொல்லப்படுகிறது. நாம் எல்லாரும் தேவ பிரியராக இருக்கிறோம். நாம் எல்லாரும் பரிசுத்தமாகும்படி, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்படியானால் அது தெய்வீக அறிவு என்னவென்றால், என்னை அழைத்த தேவன் அவர் தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க பண்ணுவார். எதுக்காக? என்ன நோக்கம்? தேவ தீர்மானம் நிறைவேறணும். தேவ தீர்மானம் என்னது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாகணும். ஆதாமுடைய ஒரு ரூபத்திலிருந்து, ஆதாம் என்ற ஒரு ரூபத்திலே இருக்கிற சந்ததியாகிய நாம் இயேசு என்ற அவருடைய சாயலுக்கு ஒப்பான மறுரூபமாக மாற வேண்டும். மறுரூபம்னா சுருக்கமாக தான். ஆதாம் என்ற படைப்பு ஒரு ரூபம். இயேசுவை போல மாறுகிறது மறுரூபம். இயேசுவை போல மாறுவோம் அப்படி என்று சொல்லுகிற தலைப்பை விட வேறு ஒரு மேலான தலைப்பு இந்த உலகத்திலே கிடையாது. இன்னைக்கு பிரசங்கங்களுக்கு அநேக தலைப்புகளை கொண்டு வாங்க. எந்த தலைப்பு உயர்ந்ததுன்னு சொல்லி பெரிய ஒரு போட்டி ஒரு ஆராய்ச்சி வைத்தா, போட்டி அல்ல ஆராய்ச்சி வைத்தா, இயேசுவை போல மாறுவோம், அந்த தலைப்புக்கு மேலான ஒரு தலைப்பு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா, எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா மேலே ஊங்கி நிற்கிறது இயேசுவை போல மாறணும், அவரோட பரலோகத்தில் வாழணும். ஆகையினாதான் பாட்டு பாடணும். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருமே இப்போவின் இல்லையா, நான் இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. அவர் பூர்ண அழகுள்ளவர். அவர் தம்முடைய குமாரனை தம்முடைய சாயலுக்கொப்பாய் படைத்து வார்த்தையாய் இருந்தவரை மாம்ச ரூபத்தில் நமக்கு அனுப்பி தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாக நம்மையும் மாற்ற சித்தம் கொண்டது தான் அவருடைய தெய்வீக தீர்மானம். இந்த 2 குறிப்புகளையும் இணைத்து படித்து கொண்டு வரும் பொழுது கடைசியாக தெய்வீக ஆசீர்வாதம் என்ற குறிப்பையும் நாம் சிந்தித்து முடிக்கலாம். முதல்ல வாசித்தோம் பிலிப்பியர் 3:20-21. இரண்டாவது வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். இப்பொழுது தெய்வீக அறிவு. இன்றைக்கு நாம் மணவாளனாக இயேசுவை சந்திக்க மணவாட்டி சபையாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சரணம், ஒரு கவி பாடுவோமா? எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே
எனது மணவாளனே. இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்கு நேரம் கடந்து வருவோம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே என்று நாம் பாடுகிறோம். நம்மை பிள்ளைகளாக அவர் இரத்தத்தால் மீட்டு அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருந்து நம்மை ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாய் அவரோடு கூட நம்மையும் இணைந்து சகோதரர்கள் என்று சொல்ல வெட்கப்படாமல் சகோதரர் என்றும் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு யோவான் 20ஆம் அதிகாரத்திலே என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கும் நான் போகிறேன் என்று என் சகோதரருக்கு சொல்லுங்கள் என்று சொன்னாரே, அவர் சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் நம்மை அந்த அழைப்புக்கும் அழைத்தார். அந்த அழைப்பிலும் நிறுத்தி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆனார். ஆகையினாலே நம்மை மணவாளனாக வந்து மணவாட்டி சபையாக சேர்த்து கொள்ள போகிறார். அவரோடு நாம் குடியிருக்க போகிறோம். அந்த ஒரு மகிமையான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு தெய்வீக அறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏன் அந்த மணவாட்டி அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் மணவாட்டி அப்படிங்கிற உறவுக்குள்ள வர முடியும். ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஆண்டவர் மனிதனுடைய குறுகிய அளவிலான மூளை அறிவிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த அவர் சித்தமானார். தாயின் மேலே அன்பாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த உலகத்திலே தாயின் அன்பு பெரியது என்று சொல்லுகிற பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த மாம்சபந்த அன்பு மனிதனை இழுக்கிறபடியால் அப்படி தன்னுடைய அன்பை அறிமுகப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து வருகிற அன்பை ஒரு மகன் பெரிதாய் எண்ணுகிற பொழுது ஒரு தந்தையை போல உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று அந்த குறுகிய மூளைக்கு தன்னுடைய பெருகிய அன்பை எவ்வளவு வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்துகிறார். அப்படி சொன்னாலும் அதையெல்லாம் எல்லை கடந்த அன்புதான் ஆண்டவருடைய அன்பு. அதுபோல புருஷ லட்சணம் அடைந்த ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய கன்னி பிராயத்தையும் இளமை பிராயத்தையும் தாண்டிய ஒவ்வொரு பெண் மகளும் மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் வரும் பொழுது, மனைவி என்ற அந்த சீரம்சத்தை பெறும் பொழுது தன் கணவன் அல்லவா என்று அன்பு கூறுகிறாள், தன் மனைவி அல்லவா என்று புருஷன் அன்பு கூறுகிறான். அந்த அன்பு எத்தனை பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரியதாய் அது வாழையடி வாழையாய் தலை தோங்குகிறது என்பதை கண்ட ஆண்டவர் அந்த மணவாளன் மணவாட்டி அன்பை சுட்டி காட்டி, நான் உங்களுடைய இதய மணவாளன், நித்திய மணவாளன், நான் மணவாட்டி சபையாக உங்களை நேசிக்கிறேன் என்று எபேசியரிலே 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, கரைதுறை முதலானவைகள் ஒன்றுமில்லாத மாசற்றதும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்படியாக நாம் படிக்கிறோம். அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் அதற்கு ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை, ஒரு தெய்வீக அறிவு நமக்கு தேவை. இந்த உலகத்திலே இந்த தெய்வீக அறிவோடு வாழ்வதற்கு இந்த பூமிக்குரிய காரியங்களை உதாரணம் சுட்டி காட்டி நான் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், வசனத்தை விட்டுட்டு வேற உதாரணங்களை சொல்ற மாதிரி நினைக்கலாம். இல்லை, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று இயேசு சொன்னார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி உலகத்தினுடைய காரியங்களைத்தான் உதாரணமாய் காட்டினார். அநேக உலக காரியங்களை உதாரணமாய் காட்டி, தோட்டங்களை பற்றி, வயல்வெளிகளை பற்றி, உலகத்தினுடைய சகல காரியங்களையும் உதாரணமாக காட்டி பரலோகத்தின் காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார். பூலோகத்தின் காரியமெல்லாம் நிழலாட்டமாக சுட்டி காட்டப்பட்டு பரலோக காரியங்கள் எல்லாம் பொருளாக விளங்குகிறது. நிழல் என்பது உலக உதாரணங்கள், நிஜம் என்பது பரலோகத்தினுடைய உண்மை காரியங்கள், நித்திய காரியங்கள். அருமையானவர்களே, நான் சில காரியங்களை முகவரையாக சொல்ல காரணம், நான் பேச வேண்டிய சில காரியங்களை ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு பாரப்படுத்தினார். அருமையான தெய்வீக அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலோசனையை கேட்கிற பொழுது, அருமையான சகோதரனே சகோதரியே, விசுவாசிகளாக இருக்கிற கணவன் மனைவி என்ற ஸ்தானத்திலே வந்தவர்களே, குடும்பத்தினர்களே, நம்முடைய பூலோக மணவாளன் மணவாட்டி உறவு எப்படி இருக்கிறது என்று உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார். நானும் என்னுடைய மனைவியும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறோம். இந்த பிரசங்கத்தை பண்ணுகிற பொழுது இந்த பிரசங்கம் எங்களுக்கும் தான், அது உங்களுக்கும் தான்.
வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். முதலாவது குறிப்பை நான் இப்பொழுது சொல்லும் பொழுது, சகலமும் நன்மைக்கு என்று நீங்கள் அறிய வேண்டும். இது யாருக்கு என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று சபைக்கு வருகிறதான விசுவாசிகளுடைய குடும்பம். சபையிலிருந்து விசுவாசிகளுக்கு தானே பண்றோம், உலகத்தாருக்கு இல்லை. அப்போ அந்த உலகத்தாருக்கு இந்த அறிவு இருக்கிறதா இல்லையா என்று மற்றவர்களை மாடல் பார்க்கக்கூடாது. உலகத்தார் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்திருக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் ஆன பிறகு அந்த தேவனுக்கு பிரியமானவர்களாய் ஒவ்வொரு மகனும் பிரியமானவராய் இருக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டு இன்னும் பரிசுத்தம் பரலோகம் போகணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு இருக்கும்போது ஒரு அறிவு தேவை. சகலமும் நன்மைக்கே என்ற அறிவு தேவை. என்ன சகலமும் நன்மைக்கே? திருமணமான பிறகு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமூகத்தில் உடன்படிக்கையில் ஒப்பு கொடுத்த பிறகு அதற்கு மாறான வார்த்தைகளை பேசி ஒருவர் மனதை ஒருவர் புண்படுத்துகிற அந்த சுபாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மணவாளனாகி இயேசு தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று யோவான் 13ஆம் அதிகாரத்திலே துவக்கத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மணவாளனை ஆராதிக்கிற நாம் நம்முடைய மணவாளன் மணவாட்டி என்கிற வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இந்த பூலோக வாழ்க்கையிலேயே நம்மை நாமே ஆராய்ந்து சீர்படுத்திக் கொள்ளாவிட்டால் பரலோக மணவாளன் மணவாட்டி என்ற ஸ்தானத்தை எப்படி அடையப் போகிறோம் என்ற உணர்வும் ஒரு தெளிவும் நமக்கு நிச்சயமாக தேவை. இன்றைக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும்படி சில உதாரணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு போக வேண்டும், சம்பவங்களை சொல்ல வேண்டும். இந்த 3 குறிப்புகளிலும் 3 சம்பவங்கள் இருக்கிறது. நான் முகவரையா பேசுறதுக்கு இவ்வளவு நேரம் கடந்து போகிறது. ஏனென்று சொன்னால் பூமிக்குரிய காரியங்களை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மணவாளன் மணவாட்டி என்று சொல்லுகிற ஸ்தானத்தில் இருக்கிற அருமையான குடும்ப வாழ்க்கையின் சகோதரனே சகோதரியே, சகலமும் நன்மைக்கு என்ற ஒரு அறிவு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படியானால் தேவன் எல்லாவற்றையும் எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையிலே பார்த்து கொள்வார் என்று அவர் மீது ஒரு விசுவாசம் நிறைந்த அன்பு வேண்டும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானால் அங்கே விரிசல்கள் எல்லாம் சரியாகிவிடும். பிரச்சனையே இல்லாத குடும்பம் என்னுடைய குடும்பம்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர்களும் சொல்ல முடியாது, ஒரு விசுவாசியும் சொல்ல முடியாது. ஆகவே தான் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவங்க, நீங்கள் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற அறிவு உங்களுக்கு வேணும். நீங்கள் இயேசுவோடு கூட அவருடைய பிள்ளைகள், அவர் சகோதரத்துவத்துக்குள்ளானவர்கள், அவருடைய மணவாட்டி சபையாக இருக்கிறீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகிறதை நாம் ரோமரிலே படிக்க முடியும். இந்த வேளையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். வெள்ளிவாக்கம், நன்றாக கவனியுங்கள். வெள்ளிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சகோதரி அங்கே இருந்து வந்து டீ கடை பக்கத்தில் வருகிறாள். வந்து குட் மார்னிங் மேடம் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறார். அங்கே பார்த்தா கடைக்கிட்ட நின்று டீ சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் குட் மார்னிங் மேடம் என்று சொல்லுகிறார். குட் மார்னிங் சார் இந்த சகோதரியும் சொல்லுகிறார். 2 பேரும் ஒருவருக்கொருவர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பேச ஆரம்பித்தார்கள். உங்களை காலையிலேருந்து சத்தத்தை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு அவர் சொல்கிறேன். கடைசியில் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் வீட்டில், ஏன் கேட்குறீங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுகிற அந்த சகோதரி. அதுபோல் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தால் நல்லா போதும்னு நல்லா இருக்குப்பா போதும்னு சொல்கிறேன், எனக்கு வீட்டுக்கே போக இஷ்டமே இல்லை, அவ்வளவு தொல்லை அப்படிங்கிறார் அவர். அப்படியே பேசி பேசி இருக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே என்ன முடிவு ஆனதென்றால், நீங்கள் வேலைக்கே போக இஷ்டம் இல்லை, எங்கேயாவது போகலாம் போல தோணுது அப்படின்னு சொல்ல, அந்த சகோதரியுடைய பேச்சை கேட்ட அந்த சகோதரனும் எனக்கும் அப்படி தான் தோணுது, வாங்க வேண்டாம் அப்படி பீச் வரைக்கும் போயிட்டு வரலாமே. இப்படியாக போய் அவருடைய உறவுகள் தவறான உறவுகளாய் மாறி போனது.
கண்மூடித்தனமான ஒரு பழக்க வழக்கம் அன்பு. சாப்பிட்டீங்களா, நீயாவது சாப்பிட்டியான்னு கேட்குற. என்னை வீட்டில் சாப்பாடு போட்டே அனுப்புறதில்லை, டெய்லி ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற அந்த ஆள். அப்படி சொல்கிறார் அவர். நீ சாப்பிட்டியாம்மா? இந்த வார்த்தையை கேட்டு கல்யாணமான ஆரம்பத்தில் கேட்டது, இப்போ நான் இருக்கணும் செத்தனான்னா ஒரு கவனம் கிடையாது என் புருஷனுக்கு அப்படிங்கிற அவா அந்த பெண்மணி. இப்படி பேசி பேசி வரும் பொழுது நமக்கு ஏதோ ஆண்டவருடைய பிராப்தம் இருக்கிறது, இவ்வளவு ஒரு அன்பாக இருக்கிறோமேன்னு சொல்லி ஆரம்பத்தில் அன்பாக இருந்து கடைசியில் மம்பா முடிஞ்சு ஒருத்தரை விட்டு பிரிய வேண்டிய கட்டத்தில் தான் ஐயோ என் புருஷனும் என் பிள்ளைங்களும் என்னை விட்டுட்டாங்களேன்னு அவள் புலம்புறான், என் மனைவி என் பிள்ளைங்களும் என்னையை வெறுத்துட்டாங்களேன்னு அவன் புலம்புறான். இந்த ரெண்டு பேரும் படித்து முட்டாளுங்க. ஆரம்பத்திலேயே என்னைக்கு இருந்தாலும் தான் வீட்டில் இருந்து அடுத்த வீட்டை பார்த்தா அது பார்க்குறதுக்கு அழகாக தான் தோணும், அடுத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம வீட்டை பார்த்தா அழகாக தான் தோணும். இந்த ஷார்ட்கட் அறிவு கூட இல்லை, ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை. இன்றைக்கி வாசப்படி இல்லாத வீடு எது, பிரச்சனை இல்லாத வீடு எது? ஆண்டவரோடு கூட தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணி கணவன் மனைவின்னு ஆன பிறகு அந்த பரிசுத்த உறவை தேவனுக்கு பிரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களாய் காணப்பட்டாதான் பரலோகத்தில் குடியிருக்க முடியும். அங்கே இருந்து வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் பேரளவுக்கு ஏதோ கோயிலுக்கு போனோம், வந்த விசுவாசியம் வாங்கி பேர் வாங்கிட்டு சாத்தாம் பக்கத்தில் விஷ பூசியாக இருக்கக்கூடாதுங்கிற அறிவு என்ன வரல. நான் பேசுகிறது தேவ பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும், முதலாவது கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி கொண்டு நான் இது ஒரு பாரத்தோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அருமையான விசுவாசிகளே, சகோதரனே சகோதரி, உங்கள் குடும்ப உறவு எப்படி இருக்கிறது? குடும்ப உறவு எப்படி இருக்கிறது? சில வீட்டில் சில கணவன்மார் பார்த்தா நான் மாத்திரம் இன்னைக்கு இருக்கிற நிலையில் இவ்வளவு வேலை சம்பாத்தி இருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகள் துணிக்கிறது. சில மனைவிமார் இன்னைக்கு மாத்திரம் என் கையில் வேலை வெட்டி வருமானம் இருக்குது, இந்த வேலை செய்து வருமானம் இருக்குது, இன்னைக்கு இருக்கிற வேலையும் வருமானம் அன்னைக்கே இருந்திருந்ததுன்னா உன் மூஞ்ச கூட திரும்பி பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறா. நான் சொல்லுகிறேன், நன்மைக்கு உனக்கு அந்த மாதிரி அவன் சொல்லுகிறான். நான் இருக்கிற அழகுக்கு நினைச்சா நான் சினிமா நடிக்க மாதிரி ஒருத்தியை பார்த்து கட்டியிருக்கேன் அப்படிங்கிறான். இவைகளெல்லாம் எல்லாம் நன்மைக்கே நீ ஏன் சொல்கிறேன்னா, சினிமா நடிக்க மாதிரி பார்த்து கட்டியிருந்தான்னு அவன் சீரழிஞ்சு நரகத்துக்கு போயிருப்பான். அதனால தான் இந்த சீரான பெண்ணுக்கிட்ட கொண்டு விட்டார். அவளை கை நிறைய பணம் கொடுத்து அன்னைக்கே வேலை கிடைச்சிருந்ததுன்னு சொன்னால் அன்னைக்கே அவள் இஷ்டத்துக்கு ஆடி அடங்கி ஒடுங்கி ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாள். இஷ்டத்துக்கு மாய உலகத்தில் அப்படியே மூழ்கி இருந்திருப்பா. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டான் முதல்ல. அதனால தான் ஆண்டவர் எல்லாமே முன்னறிவின்படி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்கள் நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்கள் நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எல்லாம் அவர் போட்ட கணக்கு, நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்திலே தீர்மானத்திலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுலை கொண்டு சொல்ல வைக்கிறார். இந்த அறிவு இன்றைக்கு நமக்கு வர வேண்டும். இன்னும் கூட இந்த அறிவு இல்லாதபடி நாம் வாழக்கூடாது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மகளை கட்டினதினால்தான் உங்களுக்கு அந்த உயர்வு கிடைத்தது என்று விசுவாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட சகோதரியே, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த மகனை திருமணம் பண்ணினதுனால்தான் உனக்கு இன்றைக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் நான் எப்படியா பரவத்துக்கு போயிடுவேன், என்னதுக்கு என்னன்னு போ அப்படின்னு சொல்ல முடியாது. பேதுரு நிருபத்தில் ஒரு வசனம் உண்டு, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு 2 பேரும் சேர்ந்து தான் சுதந்திரிக்க முடியும், தனியாக ஒன்றும் சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அழகா ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். எப்படி? புருஷர்களே, உங்களோட கூட
புருஷனோட கூட மனைவியும் சேர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினால அவர்களை செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. ரொம்ப கனமான வேலையெல்லாம் மனைவிக்கு தான் இருக்குது. புருஷனுக்கு வீட்டுக்கு வெளியே இருந்தால் எதை வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறார். ஆனால் கணவனை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், வீட்டை கவனிக்கணும், சகலத்தையும் கவனிக்கணும். கனமான வேலைகளே அவங்களுக்கு தான். நம்ம செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும்னா இன்னும் பாரத்தை கொடுக்கறது இல்லை. அவங்கள கனம் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய அன்புகளை செய்யணும். என் மனைவியை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், என்ன எனக்கு மனதளவில் பாரம் இருந்தா மனதளவுலையும் உடலளவுலையும் அதிக பாரம் குடும்பத்தில் உண்டிய மனைவிக்கு. இப்போ நான் என் மனைவிக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசாட்சி எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். என்னுடைய கணவனுக்கு நான் எப்படி கடமைகளை செய்து அன்போடு உண்மையாக இருக்க வேண்டும் மனசாட்சி எனக்கு மனைவிக்கு கிரியை செய்ய வேண்டும். ஆகவே கணவனும் மனைவியுமா இருந்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது இந்த பிரசங்கத்தை முதலாவது எங்களுக்கு தாழ்மையோடு கூட நாங்கள் விசுவாசித்து கொண்டு எல்லா அன்போடும் கூட பாசத்தோடு கூட உங்களை கேட்கிறோம். இந்த மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நான் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லை. ஆகவே அந்த வில்லிவாக்கம் ஸ்டேஷன் நடந்த சம்பவம் அன்பு என்று மாய போர்வையிலே மூழ்க தொடங்கி வம்பு என்ற நிலையிலே முடிந்ததே. ஆகையால் அதை கேட்டு நீ அப்படியே இராதபடி இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு என்பதுதான் தேவ செய்தி. இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லுகிறேன். ஒரு சகோதரி ஒரு பள்ளியிலே, நன்றாய் கவனிங்கள், இது நடந்த சம்பவம். ஒரு பள்ளியிலே ஒரு சகோதரி டீச்சராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரி திருமணமான கணவன் ஒரு ரட்சிக்கப்படாதவர். அவரும் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர். ஒருவர் எல்லையை விட்டு எல்லை வெளியூர்காரர்கள் ஆங்காங்கே வேறு வேறு இடங்களில் இருந்தார்கள். திருமணம் எப்படி ஆனது? திருமணமான பிறகு அழகான குழந்தைகள் பிறந்தன. ஆனாலும் கூட தன்னுடைய தாயாருடைய சொல்லை அந்த புருஷன் கேட்டுக்கொண்டு மனைவிக்கு மாந்திரிகங்களையும் மருந்துகளையும் வைத்து வயிற்றிலே கட்டி வந்து அவள் கேன்சர் வியாதிகள் வந்து பயங்கரமான துக்கத்தோடு மரித்தாள். அருமையான ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவள் 2 பிள்ளைகளை விட்டு மரித்து போனாள். அந்த புருஷனுடைய எண்ணம் என்னவென்றால், தன் மனைவியுடைய வீட்டிலே ஏராளம் சொத்துக்கள் இருக்கிறது, தன் மனைவியுடைய வீட்டிலே ஏராளம் பணம் இருக்கிறது. இவள் செத்து போனால் கொஞ்ச காலத்திலே தன்னுடைய மாமனாரும் மாமியாரும் மரித்து போவார்கள், சொத்துக்கள் எல்லாம் தனக்கு வரும், ஒவ்வொருவரும் இடத்தை காலி பண்ணட்டும், திருந காலியாகட்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தோடு இந்த காரியத்தை செய்தார். அந்த இறந்து போன பெண்ணுடைய தகப்பனார் ஜெயலலிதா, திருமதி மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே கோட்டையிலே ஒரு ஆபீசராக பணியாற்றினார். அந்த கோட்டையிலே பணியாற்றிய அவருடைய மனைவியார் ஒரு பள்ளியிலே டீச்சராக பணியாற்றினார்கள். அந்த மனுஷனுக்கு என்ன எண்ணம்னா, மனைவியும் டீச்சரு, மாமியாரும் டீச்சரு, மாமனாரும் பெரிய ஆபீசரு, இன்னும் ஏகப்பட்ட சொத்துக்கள் உள்ளூரில் வெளியூரிலும் இருக்கிறது, எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு சொல்லி மனைவியை முதலாவது தீர்த்து கட்டிட்டான். அந்த குடும்பத்தில் தாயும் உடந்த. இப்படியாக அந்த புருஷனுடைய வீட்டிலே ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார்கள். கொஞ்ச காலத்திலே அந்த 2 பிள்ளைகளும் புருஷன் வசமாகவே வெளியூரில் போய் சேர வேண்டியது இருந்தது. இந்த குடும்பத்தினர்கள் வந்து, ஐயா, என்னுடைய மகள் இறந்து போனால் என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபியுங்கள், அநியாயமான காரியங்கள் நடந்திருக்கிறது என்று அந்த இறந்து போன பிள்ளையுடைய பெண்ணுடைய தகப்பனாரும் தாயாரும் வந்து என்னிடத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அப்படி ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பொழுது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, நீரே நியாயம் செய்ய வேண்டும், நீரே நியாயம் செய்ய வேண்டும். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்ற அந்த கண்ணோக்கத்தோடு நானும் ஜெபித்தேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். உலகத்தில் சொல்லுவார்கள், பாடுவார்கள், அன்று கேட்பவர் அரசன் மறந்தால் நின்று கேட்பவர் தெய்வம் என்று. பாடுவதல்ல, உலகத்திலேயும் அந்த ஞானம் பிறக்க வேண்டும். வேதத்திலேயும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்,
நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். தோட்டத்திலே பயிர்களும் களைகளும் விளையும் பொழுது, வளரும் பொழுது தோட்டக்காரனை பார்த்து எஜமான் சொன்னார், அந்த பயிரும் வளரட்டும் களையும் வளரட்டும், அறுவடை நாளென்று ஒன்று வரும், அப்பொழுது பயிர்களை களஞ்சியத்தில் சேர்க்கலாம், களைகளை சுட்டரிக்கலாம், சாம்பலாய் போகட்டும், பொறுமையாயிரு என்று சொன்னார். அதே வண்ணமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கல் நெஞ்சர்கள் உலகத்தில் உண்டு. ஆனால் காலம் ஒன்று பதில் சொல்லும். நிச்சயமாகவே காலம் பதில் சொல்லாமல் போகாது. சொல்லுகிற சம்பவத்தை தொடர்ந்து கவனியுங்கள். என்ன நடந்தது தெரியுமா? இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பதாக அந்த பயங்கரமான காரியத்தை செய்த அந்த புருஷன் அந்த பிள்ளைகளையும் தன் வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிட்டு இருந்த, வேலைகளை செய்ய வச்சுக்கிட்டு இருந்தான். காரிய கல்ல பிள்ளைகள்கிட்ட அன்பு பாராட்டிக்கிட்டே தனக்கு சோறு பங்கியை போட சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாளில் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணான். அவன் போட்ட எல்லா தப்பு கணக்குகளுக்கும் தெய்வம் பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக விட்டுவிட மாட்டார். இந்த நிலைமையில் நீங்கள் போய்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி சூழ்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் நன்றாக கவனியுங்க. நடந்தது என்ன தெரியுமா? இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பதாக அவருடைய சரீரத்திலே கொரோனா வியாதி பாதிக்கப்பட்டது. அந்த எல்லாருக்கும் அந்த கொரோனாவோட அவர் மாத்திரம் சாகலை, மூளையில் கட்டி வந்து மிகவும் வேதனைப்பட்டு பரிதாபமாக செத்து போனார். இப்பொழுது அந்த மரித்து போன கர்த்தருடைய பிள்ளையுடைய 2 பிள்ளைகளையும் என்னிடத்தில் கொண்டு வந்து ஜெபிக்க கூட்டு வருகிறேன், பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவருடைய வழியில் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மரித்து போன பெண்ணுடைய தகப்பனாரும் தாயாரும் எனக்கு இப்பொழுது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன், அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் என்ற உலகத்தின் பாடல்களை பாடுகிறவர்கள் கூட இதை நிச்சயமாகவே சிந்திக்க வேண்டும். அதுபோல வேதத்திலே சீக்கிரமாய் வந்து அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அதையும் தேவ பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். நடந்தது பார்த்தீர்களா? அந்த கணவன் வந்து புருஷனுக்கு செய்த துரோகம் அவனை சும்மா விடவில்லை. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக மக்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கணவனாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, அந்த மனைவியாக இருக்கிற சகோதரிக்கு அந்த புருஷன் செய்த கேடு அவனை சும்மா விடலை. பழிக்கு பழி வாங்குவது மனுஷன் அல்ல, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை கேட்கும் பொழுது ஒரு பயம் பிடிக்கவில்லையா? அருமையான தேவனுடைய மகளே, தேவனுடைய மகனே, ஒருவேளை எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மத நம்பிக்கையும் இல்லாதிருந்தாலும் சரி, கடிகாரம் ஒன்று திருக்கப்பட்டால் அலாரம் அடிக்கிறது போலும் உள்ளத்திலே உன் மனச்சாட்சி வேலை செய்யவில்லையா? எவ்வளவு காலம் துணிகரமாய் ஓடிக்கொண்டிருப்பாய்? ரத்த ஓட்டம் இருக்கும் பொழுதே புத்திசாலித்தன வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய சக்திக்கு முன்பதாக நீ ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. நித்தியத்திலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே மனம் திரும்பும்படியாக எச்சரிக்கிறார். இந்த செய்தி ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இதை எனக்கு புத்தி சொல்ல நீங்கள் யார் என்று சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், பரிசுத்த வேதாகமத்தில் இதுவரை எழுதினவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே வருகிற தேவன், சாதாரண ஒரு மனுஷியாய் இருக்கிற உனக்கு ஏன் பேசுகிறார்? நீ தேவ சமூகத்திலே உடன்படிக்கை பண்ணி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு உண்மையான மனைவியாய் இருப்பேன் என்று ஒப்புக் கொடுத்தாய் அல்லவா? உண்மையான கணவனாய் இருப்பேன் என்று ஒப்புக் கொடுத்தாய் அல்லவா? இப்பொழுது உன் உள்ளத்திலே உலகத்தாரை உன் மாதிரியாக பார்க்கக்கூடாது. அவர்களை பார் இவர்களை பாருன்னு சொல்லக்கூடாது. புத்தி சொல்லுகிறத வெறுக்கக்கூடாது. ஒரு குரங்குக்கு போய் ஒரு குருவி புத்தி சொல்லி கூட்டம் கட்டி குடியிருந்தான்னு கேட்டால், உனக்கு கைகள்லாம் கால்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி குருவி சொல்லிச்சு. அங்கே மலையில் நடைகிறவே உனக்கு அழகான கை கால்கள் இருக்கு, கட்டி குடிக்கிறேன்னு. அதுக்கு அந்த குரங்கு என்ன செய்ததுன்னா, குருவியுடைய கூட்டெல்லாம் பிச்சு எரிஞ்சு ஊசி மூஞ்சி மூடா குருவி, எனக்கா நீ புத்தி சொல்லுகிறா? என்னை எவ்வளோ பெரிய ஆளு, நீ சாதாரண சுண்டைக்கா மாதிரி இருக்கிற,
அப்படின்னு சொல்லி குரங்குகளை அந்த குருவிகளை வெறுத்து துரத்துனது மாத்திரமில்லை, கூட்டெல்லாம் பிச்சு எரிஞ்சு போச்சு. இந்த குரங்கு புத்தி இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே முடியாது. குரங்குக்கு பிடிவாத குணம் உண்டு. பிடிவாத குரங்கா அல்லது திருந்துகிற மனுஷனா, பிடிவாத குரங்கா அல்லது திருந்துகிற மனுஷியா அப்படிங்கிற ஒரு மனச்சாட்சியோடு இன்றைக்கு சிந்தித்து பார்த்து உன் வாழ்க்கையை சரி செய்யாவிட்டால் நரகத்திலே சேர்வது என்பது கடைசி. இந்த பூலோகத்திலே உன்னுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும் என்று தீர்க்க தரிசன ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆகவே தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது என்னுடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நான் பேசவில்லை. என்னுடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு போக வேண்டிய வார்த்தைகள் செய்தியின் நடுவிலே போகும். இது எங்கும் இருக்கிறதான ரோமாபுரியில் உள்ளதான தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு பவுல் எழுதின அதே சத்தியத்தை வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியே பிரசங்கிக்கிறேன். இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனச்சாட்சியிலே ஒரு நடுக்கம், ஒரு பயம் உண்டாக வேண்டும். இப்படியே இருக்கலாம்னு நினைத்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சிந்தனையும் சிரிப்பும், நம்முடைய பேச்சு வார்த்தையும் உணர்வும் இப்படியும் கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனைவியும் ஒரு கணவன் நிமித்தம் ஒரு மனைவி துக்கித்து கொண்டே இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனைவி நிமித்தம் ஒரு கணவன் துக்கித்து கொண்டே இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். தூக்கம் வரும் பொழுது தூங்க வேண்டும், பசி எடுக்கும் பொழுது சாப்பிட வேண்டும். அதுபோல ஒவ்வொரு உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவன் தான் ஒரு புருஷன் அல்லது மனைவி. ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை எல்லாம் செய்கிறேன் என்று சோத்தை போட்டு தண்ணியை கொடுத்து அவனுக்கு தூங்குறதுக்கு வேண்டிய வீட்டில் பெட்டை விரித்து கொடுத்தா போதுமா? நீ சரீர பிரகாரமாக உன் புருஷனுக்கு உண்மை இல்லைன்னா உன் புருஷனை நீ விபச்சாரக்காரனை ஆக்குற அப்படின்னு அர்த்தம். மனைவியே சிந்திக்க. அதுபோல புருஷனே உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அன்பின் கடமையை செய்து சூசகமாகத்தான் பேச முடியும், வெளியரங்கமாக பேச முடியாது. உன் மனைவியிடத்தில் அன்பு கோர்ந்து பாசமாக வைத்துக்கொண்டு அவளுக்கு செய்ய வேண்டிய சரீரத்துக்குரிய கடமையை செய்யாவிட்டால் உன் மனைவியை நீ விபச்சாரக்காரியை ஆக்குகிறேன்னு அர்த்தம். அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நினைத்து விடக்கூடாது. அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தகப்பன் குடிகாரனானால் பிள்ளை குடிகாரனாகிறது பார்வையிலே வந்த பாடம். ஒரு குடும்பம் விபச்சாரத்திலே இருந்தால் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் விபச்சாரக்காரர்களாய் மாறுவது பார்வையிலே படித்த பாடம். கண்ணிலே கண்டு படிப்பதை, காதிலே கேட்டு படிப்பதை விட கண்ணிலே கண்டும் சேர்த்து படிப்பது எவ்வளவு பயங்கரமானது. உன் பிள்ளைகளுக்கு முன்பாக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ ஆவியிலே வளராமல் டிவியிலேயே உட்கார்ந்து பாவியா போய்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உன் வாழ்க்கையை உதிரி போட்டு சோவியா போயிடும். நெல்மணிகளை அடித்த பிறகு சோவி கதிர்கள் போன மாதிரி. வாழ்க்கையிலே ஆவி கிரியை செய்கிறதா? உன் குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையின் ஆத்துமாவும் இருந்தது டிவி கிரியை செய்கிறதா? அல்லது ஆவியும் டிவியும் கிரியை செய்து நீ பாவியா இருக்கிற வாழ்க்கை உள்ளே கிரியை செய்கிறதா? நீ ஆண்டவருக்கு சோதிக்க, ஆண்டவருக்கு ஒரு சாவியாக இருந்த அநேகருடைய வாழ்க்கையில பயன்பட வேண்டிய நீ உதிரி போகிற சோவியாய், நெற்கதிர்மணியிலே உதிரி போகிற சோவியாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய பாரத்தோடு கூட இதை ஆண்டவர் பேச வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெய்வீக அறிவு. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே தூணாய் வருபவரே, வார்த்தையில் திருவுணவா வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். சகலம் நன்மைக்கு எதுவாக அடக்கத்தர் ஆண்டவர் பாடுகிறார். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே என்றும் நான்
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஒரு செய்தியில் மைனஸ் பாயிண்ட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டும் வரணும். இப்போ நான் சொன்ன ரெண்டுமே மைனஸ் பாயிண்ட்டுகளை சிந்தித்து அந்த மைனஸ் பாயிண்ட்டை அகற்றி நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு வரோம். அநேக குடும்பங்களில் ஒரு புருஷன் தன் மனைவிட்ட சிரித்து பழகி அன்பாக இருக்கிறத விட வெளியே சிரித்து பழகி அன்பாக இருக்கிறான். படிச்சு விட்டாள். சில மனைவி தன் புருஷன்கிட்ட சிரித்து பழகி அன்பாக இருக்கிறத விட வெளியே உள்ளவங்கிட்ட சிரித்து பழகி அன்பாக இருக்கிறார். படிச்சு விட்டாள். இப்படிப்பட்டது நிலைமை இருந்ததுன்னா சீக்கிரமாக மனம் திரும்பலை, ஆண்டவர் உடைச்சு போடுவார். என்ன சொல்கிறேன்னு சொன்னால் துணிகரமான பாவம். என்ன செய்கிறது? என் தலையெழுத்து இப்படி தான் இருக்குது. நான் ஆரம்பத்திலேயே எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அதை விரும்பவே இல்லை. நீ விரும்புறியோ விரும்பலையோ, நீ தேவ சமூகத்தில் வாக்கு கொடுத்து வாழ்விலும் தாழ்விலும் உங்கள்கிட்ட இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுனால புருஷனே மனைவியே சகலமும் நன்மைக்கென்று அறிந்து. என்ன நன்மை? நீங்கள் ரெண்டு பேரும் அவருடைய சாயலுக்கப்பா மாறி குடியிருப்பா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குங்கிற அந்த வீட்டுக்கு போனோம். இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு அப்பா மருவப்படுத்த போறாரு. இந்த நிலையில்லாத கொஞ்ச கால வாழ்க்கைக்காக ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லாமல் அழிஞ்சு போகாதீங்க. என் வீடு உன் வீடு, என் சம்பளம் உன் சம்பளம், ஏன் அழகு உன் அழகு, இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு மற்றவங்கள்ட்ட போய் பழகுங்கிற நிலையை விட்டு நீ அந்த தீமையை விட்டு விலகு. அப்பத்தான் கர்த்தருடைய நாம உன் வாழ்க்கையில மகிமைப்படும். இல்லைன்னா பயங்கரம் தான் முடிவு. பரலோகத்தில் போன எல்லாம் உலகம் முடிஞ்ச பிறகு நரகத்தில் போன பிறகுல நியாய தீர்ப்பு. இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பு வரும். அந்த மனுஷன் பாருங்க, தலையில மூளையில கட்டி வந்து கொரோனாவும் கட்டியும் சேர்ந்து வந்து செத்தான். எதுக்கு? இவளுக்கு கட்டி மட்டும், கேன்சர் கட்டி வயிற்றுல கட்டி மட்டும் வர்றதுக்கு மருந்து வச்சான். அந்த குடும்பத்தில் அவன் செத்தது, அவன் குடும்பத்தில் கேன்சரும் கொரோனாவும் தலையில கட்டியும் வந்து செத்தான். அதுக்கு பிறகு அது காரணமாக இருந்தவங்க யாருன்னு தெரியல, இன்னொருத்தருக்கு ஒரு கட்டி வந்திருக்குதான். அது பாவம் பின்தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில் கணவன் மனைவியுடைய உறவு சரியில்லைன்னா பிள்ளைகள் திசை மாறி போவார்கள். பின்னால் அழுது பிரயோஜனமே கிடையாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புருஷனும் மனைவியை சேர்ந்து ஜெபித்து ஒரு தீர்மானம் எடுத்து இவ்வளவு காலம் கதையை போல கழித்து விட்ட வாழ்க்கை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய்களை மகிழ்ச்சியாக கொண்டு ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்து அநேக குடும்பங்களுக்கு ஒரு சாட்சியாக ஆசீர்வாதமாக இருந்து அவருக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பாவ பிணிகளும் நீங்கி ஒரு இனிமையான எதிர்காலத்தை ஆண்டவர்கள் தந்தருளுவார். எச்சரிப்பின் செய்தியிலும் உங்களுக்கு இனிமையான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு குறிப்போடு முடித்தாலும் சரி, 3 குறிப்புகளில் நான் இந்த ஒரு குறிப்பு தான் பேசுகிறதுக்கு நேரம் போய்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மைனஸ் பாயிண்ட் சரியாக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மணவாளன் மணவாட்டி என்ற அந்த மேலான உறவுகளுக்கு எனது மணவாளனே என்று பாடுகிற என் இதய இயக்கமே எளியவரே ஏசையா என்று பாடுகிற தேவனுடைய பிள்ளைகளே, காண்கிற கணவன் மனைவி உறவே சரியில்லைன்னா காணாத அந்த வரப்போகிற இனிமேல் தான் காணப்போகிற அந்த நித்திய மணவாளன் மணவாட்டி உறவு எப்படி சரிப்படும்? அதுக்குத்தான் அந்த குருவி மூளைக்கு ஆண்டவர் அருவி போல பாய்ந்து வரும் ஆவியானவர் மூலம் துருவி துருவி உள்ளத்துல வந்து கிரியை செய்துக்கிட்டு இருக்காரு. அதை சிந்திக்கணும், அதை உணரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கார். நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகல. ஆவிக்குரிய காரியங்களை நீ மேலே சிந்திக்கிறிய. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவன் எப்படி அன்பு கூறுவான்? அந்த சகோதரன் மட்டும் அன்பு கூறுறானோ கூறலையோ, நீ அன்பு கூறு. அவன் மன்னிக்கிறானோ மன்னிக்கணும், நீ மன்னிச்சிரு. உன் மனச்சாட்சியில பகை இல்லை, வெறுப்பு இல்லை, எனக்கு எந்த விதமான துரோக செயல் இல்லை. என் மனசார நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கத்தான் செய்கிறேன். என் சகோதரன்ட்ட மாற்றம் இல்லை. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ உன் பகுதியில் உன்னை சரியா வச்சுக்கோ. அதைத்தான் ஆண்டவர் சொல்றேன். எவர்களுக்கு நான் மன்னித்தேனோ கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறோமா? ஒருவேளை மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல வெட்கப்படக்கூடிய காரியமாயிருந்தாலும் கடிதம் மூலமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? ஒருவேளை மன்னிப்பு கேட்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா?
ஒருவேளை அது அவர்களிடத்திலே மாற்றமே இல்லை என்று சொன்னாலும், அவர்களிடத்தில் அதிகம் நெருங்கி போக பயப்படுகிற அளவுக்கு இருந்தாலும் உங்கள் மனதார மன்னித்து விட்டீர்களா? தேவனுடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நல்ல காரியத்தை சிந்திக்கும்படி இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் சபையிலே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த நாட்களிலே தங்களுடைய பிள்ளைகளுடைய மங்கள வாழ்வுக்காக ஒரு மணவாளன் மணவாட்டி வாழ்க்கை குடும்பத்தில் மலர்வதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, தேவ தீர்மானம் என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு இந்த செய்தி நன்றாய் கவனியுங்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். அதற்கு வசனம் சகலமும் நன்மைக்கே என்று சொல்லுகிறதான அந்த வசனத்தினுடைய கருத்தை உணர்த்துகிறதான ஒரு சம்பவம். தேவ சித்தத்தை திருமணமாகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி விளங்க பண்ணினார் என்கிறதான ஒரு சந்தர்ப்பம். நான் அடுத்தடுத்து 2வது குறிப்புகள் 3வது குறிப்புகளை அடுத்த பகுதியில் பேசினாலும் பரவாயில்லை. இந்த ஒரு குறிப்பையே நான் தொடர்ந்து பேசுவதிலே எனக்கு ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனியுங்கள். சென்னை பகுதியிலே ஒரு குடும்பத்துக்கு நான் வீடு சந்திப்பு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். இந்த வீடு சந்திப்பு ஊழியத்துக்கு சென்ற பொழுது அங்கே அந்த குடும்பத்தின் கணவர் அவர்கள் வெளிநாட்டிலே இருந்தார்கள். மனைவியும் அவர்களுடைய மகளுமாக வீட்டிலே இருந்து அவ்வப்போது ஜெபிப்பதும் கர்த்தருடைய சத்தியத்தை அறிகிறவர்களுமான ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருந்தார்கள். அவர்களிடத்தில் சொன்னார்கள், என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம் ஆக வேண்டும், அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என் மகளும் தினந்தோறும் ஒருவேளை உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறாள் என்று சொன்னார்கள். நல்லது என்று சொன்னேன். அவர்களுக்கு ஒரு சம்பந்தம் அலையன்ஸ் எங்கே இருந்து வந்திருந்தது என்றால் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தது. அந்த அமெரிக்கா சம்பந்தத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னாங்க. உபவாசம் போட்டதில்ல, சாதாரணமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோன்னு தான் சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் சொன்னேன், கொஞ்சம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏறக்குறைய ஒரு வாரம் 10 நாளைக்கு இடையில நான் மறுபடியும் விசிட்டிங் போகும் பொழுது அந்த வீட்டில் தாயும் மகளும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. என்ன சிஸ்டர் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க? அந்த சகோதரி சொன்னாங்க, என் மகளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இந்த சாதாரணமாகவே அமெரிக்காவில் உள்ள ஒரு மாப்பிள்ளை வீட்டார் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அலையன்ஸு நிறைவேறும் நினச்சோம், அந்த திருமணத்துக்கான நிச்சயம் நடக்கும்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண சொன்னீங்க. உபவாசம் போட்டதோடு சரி, அவங்களும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த அமெரிக்கா அலையன்ஸ் நின்று போச்சு. பேச்சுவார்த்தையே இல்லை, தொடர்பே இல்லை. என்ன பாஸ்டர் செய்கிறது? சாதாரணமாக ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பேச்சுவார்த்தை இருந்தது. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி உள்ளதும் நொல்லையா போன கதையாச்சுதே, என் மகன் ரொம்ப சோர்ந்து போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படியே அந்த வீட்டில் அப்படியே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு, ஆவியானவரே என்ன இந்த காரியத்தில் உங்களுடைய சித்தம் வச்சிருக்கிறப்பா என்று ஸ்தோத்திரி மனதுக்குள் அப்படி நினைக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் நினைப்பூட்டுவார் என்று ஒரு வசனத்தை கொண்டு இன்சென்ட் பண்ணார், நினைப்பூட்டினார். அந்த வசனத்தை ஆண்டவர் நினைப்பூட்டின உடனே கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை என்னோட உள்ளத்தில் பேசுகிறார், நினைப்பூட்டுகிறார். உங்களுக்கு நான் இப்போ அதை சொல்ல போகிறேன். ஆனால் சொல்லும்போது நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். ஏதோ நல்லது நடந்தால் காட் இஸ் கிரேட்னு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. ஏதோ நல்லது நடக்கலைன்னா பொறுமையாக இருங்கன்னு சொல்லுவாங்க. இதான ஊழியக்காரங்க வழக்கம், தப்பாக நினச்சிடக்கூடாது.
நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஆவியானவர் உள்ளத்தில் ஒரு வசனத்தை போடுறாரு அப்படின்னு. சொல்லுங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த வசனத்தை சொன்னேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை சொன்னோன்னு என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, இந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னு சொல்லி தாயும் மகளும் ஆவலாக எதிர்பார்த்தாங்க. எல்லாம் நன்மைக்கு, கவலைப்படாதீங்க விடுங்க அப்படின்னு. அவன் என்ன செய்யன்னு கேட்டாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கள, இப்போ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க, தொடர்ந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீங்கள் நன்றாக கவனியுங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியாலும் சரி, சம்பவங்கள் ரொம்ப அற்புதமான சுவாரஸ்யமான சம்பவம். பிறகு ஒரு மாதம் கழித்து நான் அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போன போது ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆவியான ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தார். கிழக்கிலிருந்து ஒரு புத்திரனை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. அவங்க மலையாள வேதாகமத்தில் உராஞ்சல் பச்சின்னு போட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. உங்கள் மகனுக்கு கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பேன் கர்த்தர் சொல்கிறாரு. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம். கிழக்கிலிருந்து ஒரு புத்திரனை கொண்டு வருவேன்னு சொன்னது அது இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ள வாக்கு தத்தங்கள் ஆமென்று இருக்கிறபடினால உங்கள் மகளுக்கு கிழக்கிலிருந்து புத்திரனை கொண்டு வரும் கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 3 மாதம் கழித்தது. அந்த ஜெபம் முடிச்ச பிறகு கரெக்டாக துபாய் பகுதியிலிருந்து அவங்க இருக்கிற சென்னை பட்டணத்தின் வீட்டிலிருந்து நேர கிழக்கு திசை துபாயிலிருந்து ஒரு கணவன் கிடைத்து நிச்சயம் ஒழுங்காகி சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரிய ஒரு மைதானத்திலே மிகவும் கிராண்டாக ஒழுங்கு பண்ணி நடக்க இருக்கிறது. அப்பொழுது என்னை கூப்பிட்டார்கள். நிச்சயதார்த்தத்துக்கு வாங்க, ஆண்டவர் சரியாக சொன்னபடியே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த இடத்துல அழைத்திருந்தாங்க. நான் அந்த நிச்சயதார்த்தத்துக்காக அவர்கள் குடும்ப நிகழ்ச்சிக்காக நான் பங்கு பெறும்படி போயிருந்தேன். அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், பெரிய ஏகதரப்படாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் மத்தியில் பாஸ்டர் வாங்க உங்கள்கிட்ட எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன வாக்கு தேவ வாக்கு, நீங்கள் சொன்னது சரியான ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டும் சிஸ்டர், அப்புறம் பேசலாம். முதல்ல எவ்வளவோ ஜனங்க ஆயிரக்கணக்காக வந்திருக்குது, அவங்களெல்லாம் கவனிங்க, உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் பேசலாம். இல்லை உங்கள்கிட்ட பேசினாதான் எனக்கு அடுத்த முக்கியமான காரியம், வாங்க ஒரு நிமிஷம் வாங்க கூப்பிட்டு அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு மத்தியில் இந்த மகளுடைய நிச்சயதார்த்த விழாவில் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூட அவங்க ஒதுக்கிட்டு ஒரு நிமிஷம் சொன்னாங்க ஒரு வார்த்தை. பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நன்மைக்கு தான். இப்போ கிழக்கிலிருந்து ஒரு புத்திரனை கொண்டு வருவான்னு சொன்ன மாதிரி இந்த புருஷனை கொண்டு வந்தது என் மகளுக்கு அருமையான ஒரு புருஷன் கிடைத்ததை விட இன்னொரு பெரிய ஒரு சாட்சி இருக்குது. என்னன்னு கேட்டால், ஏற்கனவே அமெரிக்காவில் என்னுடைய மகளுக்காக எதிர்பார்த்து பேச்சு நடந்து கொண்டிருந்ததல்லவா, அந்த புருஷன் ஏற்கனவே கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருக்குதான் பாஸ்டர். இப்போ எங்கள் சொந்தக்காரங்க அங்கேருந்து வந்தவங்க தான் இப்போ தான் சொன்னாங்க. முதல்ல இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இவங்க நெருங்கின சொந்தக்காரர் மூலமாக இது எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த திருமணமாகி அந்த மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. முதல்ல அந்த அமெரிக்க சம்பந்தம் பேசிக்கிட்டு இருந்த குடும்பத்தில் அவங்க சொன்னாங்களாம், இன்டர்நெட்டில் கல்யாணம் பண்ணலாம், தூரத்தில் இருந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்படி பண்ணி நாங்கள் வாழ் கொடுத்து ஏதாவது பண்ணியிருந்தா என் மக கடைசி வரை கண்ணீரில் இருந்திருப்பா. எவ்வளவு சொன்ன வார்த்தை உண்மை, எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னீங்களே, ஆண்டவர் தீர்மானம் அப்படின்னு சொன்னீங்களே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கும் அந்த திருமணமாக அந்த அந்த தேவ சித்தப்படி திருமணமான கணவன் மனைவியும் வெளிநாட்டில் கர்த்தருக்கென்று ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சிகளாக 2 பேரும் உயர்ந்த பதவியில் நல்ல வருமானம் சம்பாதித்து நல்ல ஏராளம் பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பேரும் ஊழியத்திலேயும் ஒரு வாஞ்சை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு உலகத்தாருக்கு இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு. உலகத்தார் ஏபிசிடி கல்யாணம் முடிக்கிறாங்க. A ஃபார் ஏஜ், B ஃபார் பியூட்டி, C ஃபார் காஸ்ட் அண்ட் கல்ச்சர், D ஃபார் டவுரி, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். E ஃபார் எஜுகேஷன், F ஃபார் ஃபேர்னஸ், G ஃபார் கோல்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏ டு செட் எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அந்த அறிவு அல்ல, அந்த அறிவு ஏமாற்றும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்று உலகத்தில் உள்ள பாட்டை கேட்டாவது உலகத்தார் படிக்கணும் பாடம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள், உன்னுடைய முகக்கண்களை நம்பாதே, மனக்கண்களை திறந்து தேவ வசனத்தின்படியாக வெளிச்சத்தை பார். இந்த பார்வை உனக்கு வேண்டும். ஆகவே திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் மகனுக்காக, உங்கள் மகளுக்காக எதிர்பார்த்தது வாய்க்கலையே கவலைப்படாதீங்க. சில காரியங்கள் நல்லா ஜெபித்தும் தடைப்பட்டு போச்சேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே ஜெபம் பண்ணவன ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கிடைக்க வேண்டியதை கிடைக்க பண்ணுவார், தடுக்க வேண்டியதை தடை பண்ணுவார். ஆகவே ஒரே ஒரு அறிவு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி நான் தேவ பிரியராய் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆகையால் எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த செய்திகளை கொடுக்கும் பொழுது நான் படிப்படியாக அடுத்தடுத்த குறிப்புகளை தருகிறேன். தெய்வீக தீர்மானம், தெய்வீக அறிவு, தெய்வீக தீர்மானம், தெய்வீக ஆசீர்வாதம், இதையெல்லாம் வரிசையாக பிரச்சனைகள் நினைத்தாலும் ஒன்றெண்டு குறிப்புகளை தொட்டு பேசினாலும் ஒரு குறிப்பு தான் என்னை பொறுத்தவர்களை பேசி முடித்ததாக தோன்றுகிறது. ஆகவே இதோடு என் வார்த்தையை நான் முடித்து கொள்ளுகிறேன். கேட்கறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதை நீங்கள் கிரகிக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இவைகளில் உங்களை ஒப்பு கொடுத்து, நாம் அனைவரும் இதில் உங்களை என்று சொல்வதை விட நாம் எல்லோரும் இதற்கு ஒப்பு கொடுத்து சரியான ஒரு தெய்வீக தீர்மானத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற அறிவோடு கூட அறிவை கடந்த தெய்வீக அமைதியை பெறும்படி உலக அறிவு கிடங்கொடாமல் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு அறிவுக்கு தங்களை அர்ப்பணித்து சகலமும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வீர்கள். ஆனால் சும்மா சொல்றது இல்லை. நாம் யாரு? அழைக்கப்பட்டவங்க, தேவனுக்கு பிரியமானவங்க, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போமானா தைரியமாக சொல்லலாம் சகலமும் நன்மைக்கே என்று. அப்பொழுது இம்மைக்குரிய வாழ்விலே தவறான மணவாளன் மணவாட்டி உறவுகளை அறுத்தெறிந்து சரியான மணவாளன் மணவாட்டி உறவுகளை நாம் பிரித்தெடுத்து சிறந்து விளங்கி இதுபோலவே நாம் வாழுகிற வாழ்க்கையிலே நித்திய மணவாளனுக்கும் ஏற்றபடி வாழ்ந்து மகிழ்வு அடைய முடியும். நான் இந்த கீழான உதாரணங்களை சொன்னாலும் நித்திய மணவாளனுக்குரிய செய்தியையும் அந்த ஒரு தீர்மானத்தையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஆசீர்வாதத்தையும் இந்த காற்பந்து செய்தியோடு முடித்துவிட்டு மீதியானவர்களை அடுத்த வெளியீடிலே நான் உங்களோடு கூட தொடர்பு கொள்ளுகிறேன். இது தேவன் உங்களுக்கு கொடுத்த செய்தி. இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த செய்திகளை கேட்டு ஜெபியுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்தது, வேதத்திலே பரிசுத்தவான்களை கொண்டு எழுதினது, இது அறிவுக்குரிய வார்த்தைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆற்றல் நிறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்த பூமியின் மேலே ஆழத்திலே இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். உண்டாக கடவுது என்ற வார்த்தை காணக்கூடாத இன்விசிபிள் வேர்ட் பிகம்ஸ் விசிபிள், காணக்கூடிய ஒன்றாய் மாறினது. காணக்கூடாத ஆதித்திரு வார்த்தையானவர் காணக்கூடிய மாம்சமான இயேசுவா இந்த உலகத்தில் நடமாடினார். இன்விசிபிள் பிகம்ஸ் விசிபிள். இதுதான் தெய்வீகம். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே காண முடியாது, நடக்காது, கிடைக்காது, ஆகாது என்று சொல்லுகிற எல்லா காரியங்களுக்காக ஆவியானவர் இந்த செய்தியின்படி அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டு வருவார். கர்த்தருடைய பணிபடை ஆவியான தூதர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் பொறுமை வீணாய் போகாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் பொய் ஆகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் ஏகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.
ஆபாரான அரபாரா சந்தரபா கரபாரான அதிலபா எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. எல்லாரும் சொல்லுவோம், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. கர்த்தருடைய முகத்தை பார்ப்போம். இயேசையா உன்னை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உன்னை தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளே. இறுதி ஜெபத்தை மனைவர் எடுப்பார்கள். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற தேவனாய் அன்புக்காக மக்கள் ஸ்தோத்திரமையா. நீங்கள் மனவானாய் கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறபடினாலே நாங்களும் கூட கர்த்தாவே அந்த பரலோகத்தின் காரியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கூட்டமாய் இருக்கிறபடினால் அப்பா, இந்த உலகத்திலே வாழ்கிற எங்கள் வாழ்க்கை கர்த்தாவே கணவன் மனைவி என்ற உறவை நீ சரிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே ஒளிமறைவுகள், கணவன் மனைவிக்குள்ளே கத்த உண்மையற்ற நிலைமைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள், கணவனுடைய குடும்பத்தாரை மனைவி நேசிக்க முடியாத நிலைமைகள், மனைவி குடும்பத்தை கணவன் நேசிக்க முடியாத நிலைமைகள், இப்படி அநேக பிரிவினைகளை ஒவ்வொரு குடும்பத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு விரோதமாக பிசாசு வைத்திருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிற ஆண்டவரே. கணவன் மனைவி இருவேருக்குள்ளேயும் கர்த்தாவே ஒரே மனம், ஒரே அன்பு, ஒரே கர்த்தாவே ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்து தங்கள் இரு குடும்பத்தை நேசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தாவே இந்த கடைசி நாட்களுக்குள் நாங்கள் இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் கொண்டு போக போகவில்லைப்பா. இந்த உலகத்திலே நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் எங்களுக்கு கர்த்தாவே பிரதிபலன் உண்டு. அப்படினாலே நாங்கள் நன்மைக்கு எதுவான காரியங்களை இந்த உலகத்தில் வாழும்போது செய்து கர்த்தாவே நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யும். இந்த விசேஷமாய் விசுவாசிகளாக கணவன் மனைவிக்குள்ளே கர்த்தாவே கர்த்தாவே வேண்டிய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்க கர்த்தர் நல்ல ஜெபாவியை அபிஷேகத்தை கொடுப்பீராக, பிள்ளைகளுக்குள்ள அபிஷேகத்தை கொடுப்பீராக, குடும்பம் குடும்பமாக உங்களுடைய வருகையை ஆயத்தமாக்கும்படியாய் அது மறுரூப சாயல் நாங்கள் அணியும்படியாய் இன்னும் இந்த கோபம் எரிச்சல் எல்லா விதமான கர்த்தாவே நமக்கு பிடிமில்லாத காரியங்களை விட்டு அகற்றி என்ன எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அந்த நன்மைக்கு எதுவான காரியங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் நன்மைக்கே நினைத்து துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு இந்த கிருபைகளை தான் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த செய்தி கேட்க ஒவ்வொருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்கிறார், பரிசுத்தமாக்குகிறாங்க, மறுரூபமாக்குகிறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆலோசனையையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர் என்று ஏசாயா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் என்றார், அறிவையும் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் என்று இயேசுவுக்கு சொல்லியிருக்கிறது, அறிவையும் அதோடு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளுகிற ஆவியானவர். ஆலோசனையை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஆலோசனையையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர். மூன்றாவதாக அவர் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் ஞானத்தையும் உணர்வையும், ஞானம் அடைஞ்சாச்சு, உணர்வை கொடுக்குற ஆவியானவர்.
ஆலோசனையையும் பலனையும் கொடுக்குற ஆவியானவர். ஆகவே அருமையான சகோதரியே, ஆவியானவருடைய ஆளுகைக்கு கணவனை ஒப்பு கொடுங்க. அருமையான சகோதரியே, ஆவியானுடைய ஆளுகைக்கு கணவனை ஒப்பு கொடுக்கணும். அருமையான சகோதரனே, ஆவியானுடைய ஆளுகைக்கு கணவனை ஒப்பு கொடுக்கணும், மனைவியை ஒப்பு கொடுக்கணும். ஒரு தடவை சொல்லியாச்சு, 2 தடவை சொல்லியாச்சு, 3 தடவை சொல்லியாச்சு. ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறீங்க, ஆவியானவர் ஆளுகை செஞ்சு ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் கிரியை செய்து எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி ஒரு பகுதி தான் பிரசங்கித்திருக்கிறேன். இதே சம்பந்தமான செய்தியிலே தொடர்ந்து அடுத்த வெளியீடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கேட்க கூடி வருவோம். மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்வோம். கர்த்தர் உங்களை எல்லா இகபர நன்மைகளாலும் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்த்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.